அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய லிவிங் கிரைஸ்ட் வாழும் கிறிஸ்து யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் என்னுடைய அன்பு சகோதர குருக்களோடு சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சுபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால் 2 காரியங்கள். ஒன்று, வருகின்ற வியாழனை நாம் பெரிய வியாழன் என்று கொண்டாடுகிறோம். இந்த வியாழன் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு 2 பெரும் அருட்சாதனங்களை தருகிறார். ஒன்று குருத்துவம், இன்னொன்று நற்கருணை. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது என்கிற அளவிற்கு உள்ள அருட்சாதனங்கள் இந்த 2. இரண்டாவது காரணம், நம்முடைய தாயாம் திரு அவையில மிகப்பெரிய காரியங்களை செய்தவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். நிறைய பயணங்கள், நிறைய கடிதங்கள், நிறைய என்சைக்ளிக்கல்ஸ், அதே மாதிரி திருச்சபைக்காக நிறைய தலைவர்களை சந்தித்து உற்சாகப்படுத்திய ஒரு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். அவருடைய உயர்வுக்கும் மகிமைக்கும் காரணமான ஒரு வரலாற்றோடு இந்த பதிவை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். முதலிலே இந்த பதிவை தருவதற்கு காரணமான நம் வாழ்வு இதழ் பத்திரிகைக்கு, குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி இதழுக்கு நன்றி. அதில் வாசித்த ஒரு கட்டுரையை எழுதிய நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருக்கள் பெரிய வியாழன் என்று குருத்துவத்தை போற்றும் நாள் என்று சொல்லுவோம். இந்த குருக்கள் யார்? உடனே குருக்கள் என்றவுடன் நம்முடைய உள்ளத்தில் என்ன தோன்றும்? அவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த குற்றச்சாட்டிலும் விழக்கூடாது, பங்குல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய நம்ம வச்சிருப்போம். ஆனா அப்படி சொல்ற நம்மளே பேதுரு கீழே விழலாம், பேதுரு பாவம் செய்யலாம், யூதாசு கீழே விழலாம், அவர் பாவம் செய்யலாம், அவங்களாம் எந்திரிச்சு மறுபடியும் இயேசுவை வந்தார்கள் அப்படின்னு சொல்றதுலயும் நம்மள மாதிரி வல்லவர்கள் கிடையாது. அப்போ ஒரு குருவானவர் என்று எந்த குறையும் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை நம்ம முதல்ல உணர்ந்துடணும். இப்ப இந்த உணர்வோடு வத்திக்கான் செய்தி, வத்திக்கானிலிருந்து வரும் ஒரு செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், 1964 முதல் 2004 வரை குருத்துவத்தை விட்டு வெளியேறிய குருக்களின் எண்ணிக்கை 69,063 பேர். அப்ராக்சிமேட்லி, தோராயமாக இந்த மறைமாவட்டங்களின் கணக்குப்படி கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா வருடத்திற்கு கிட்டத்தட்ட 26% குருக்கள் குருத்துவத்திலிருந்து வெளியே செல்லுறாங்க, வெளியே போறாங்க. அவங்க வெளியே போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, உணர்ச்சி ரீதியான உறுதியற்ற சூழ்நிலைகள், உணர்ச்சி ரீதியான உறுதியற்ற சூழ்நிலைகள், மனத்துறவு, அப்புறம் நம்பிக்கை வாழ்வில் ஏற்பட்ட வீழ்ச்சி, மனச்சோர்வு, தனிமை, திரு அவை தலைவர்களோடு ஏற்படும் சில கருத்து வேறுபாடுகள், ஜாதிய வேறுபாடுகள் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் முக்கியமானது பங்கு மக்களின் பாசமின்மை, சில நேரத்துல அவதூறு பரப்புதல், மொட்டகடுதாசு எழுதி தள்ளுறது, அப்புறம் குற்ற பத்திரிகைகள் குருவானவர் மீது, அதுவும் குறிப்பா பங்கு தந்தையர்கள் மீது நிறைய எழுதுறது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்புறம் 2 பக்கமும் வீழ்ச்சிக்கான காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்ப இந்த புரிதலோடு குருத்துவம் இல்லாத ஒரு திரு அவை யோசித்து பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அதுதான் ஒரு 70-60 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்க சொல்ற ஒரு உண்மை. குருத்துவம் இல்லாமல் இந்த இடத்துல திரு அவை நிலைத்து நிற்க முடியாது என்பதை சொல்லுகிறார்கள். இப்போ உங்களுக்கான குறிப்பாக 2 பக்கத்திலையும் இந்த குறைகள் நிறைகள் இருக்கிறது. அப்போ இந்த குறைகளோடு குருக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அழகான எடுத்துக்காட்டாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் இருக்கிறார். அவருடைய வரலாற்றில் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நான் சொல்லலைங்க. 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி EWTN அப்படிங்கிற தொலைக்காட்சியில அமெரிக்க இறையியலாளர் ஒருவர் கொடுத்த பேட்டி தான் அந்த பேட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி, அழகான ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் குருத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை ரொம்ப அழகா சொல்றார். இப்ப பாருங்களேன், தயவு செய்து கேளுங்க,
கேட்டுட்டு இதை மற்றவங்களுக்கு பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ரோமாபுரிக்கு மேற்படிப்பு லைசன்ஷியேட் சொல்லுவாங்க, இல்லை MTH சொல்லுவாங்க, படிக்கிறதுக்காக ஒரு ஃபாதர் போயிருக்கிறார். அவரு படிக்கிற அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு டெய்லி அந்த ஃபாதர் போயிருக்கிறார். போய் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு போவார். ஒரு நாள் அப்படி அவர் போகும்பொழுது திடீர்னு பார்க்கிறாரு, உற்று பார்க்கிறாரு, அந்த பிச்சைக்காரர் நடுவில், அந்த வாசல்ல, கோவிலுக்கு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்காரர்கள் நிறைய பேருக்கு நடுவுல அவருக்கு ரொம்ப நாளா பழக்கமான ஒருவருடைய முகம் அங்க இருக்குது. யாரா இது, நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் பக்கத்துல போய் பார்க்கிறாரு. அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு மாதிரி, அந்த ஃபாதர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிச்சைக்காரர்களில் நடுவில் ஒருவர் இருந்தவர் யார் என்றால், அவரோடு குருத்துவத்திற்கு குருமடத்தில் படித்து குருவாகி வாழ்ந்த ஒரு குருவானவர் அழுக்கு முகத்தோடு, குளிக்காத ஒரு நிலையாக, கந்தலான துணையோடு பிச்சைக்காரராக அமர்ந்திருக்கிறார். இப்ப இந்த ஃபாதர் போய் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எப்பா என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரர் உருவில் இருந்த அந்த ஃபாதர், அந்த குருவானவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. தெரியுமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஃபாதர் கேட்கிறாரு, எப்பா நம்ம ரெண்டு ஒன்னா குருமடத்துல படிச்சோம், சாமியாரானோம், வளர்ந்தோம், ஆளானோம், நீங்களும் மறைமாவட்ட குருவானீங்க, நானும் ஆனேன், இப்ப ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உடனே அந்த குருவானவர் சொன்னாரா, ஆமா நானும் படித்துவிட்டு குருவாகி அருட்பொழிவு பெற்று ஒரு மறை மாவட்டத்துல பணியாற்றுகின்ற பொழுது என்னை பற்றிய பலவிதமான மொட்டை கடுதாசுகள், அவதூறு பரப்புகள் இருக்க எனக்கு மனசோர்வு ஏற்பட்டது. என் நம்பிக்கையில நான் வீழ்ந்து போனேன். என்னால இதை தொடர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வந்து எனக்கு எந்த உதவியும் கிடைக்காம ஒரேடியா கடைசியில இந்த துறவு வாழ்க்கையை, குருத்துவ வாழ்க்கையை நான் துறந்துட்டு வெளியில வந்துட்டேன், வெளியேற்றப்பட்டேன். அந்த மொட்டை கடுதாசு வழியாக, அவதூறுகளால, அந்த குற்ற பத்திரிகைகளால நான் வெளியேற்றப்பட்டேன் அப்படின்ட்டு அந்த ஃபாதர் சொல்றார். இது அந்த மேற்படிப்பு படிக்க வந்த ஃபாதருடைய உள்ளத்தை பயங்கரமா அசைச்சிருச்சு. அசைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, ஓடி போய் பயங்கரமா பிரேயர் பண்ணிட்டு பயங்கரமா டெய்லி அந்த குருவானவராக இருக்கிற, பிச்சைக்காரராக இருக்கிற குருவானவருக்கு ஜெபிக்கிறார். அப்ப இந்த ஃபாதர், படிக்க வந்த ஃபாதருடைய படிப்பு முடிச்ச உடனே அவர் திரும்ப அவருடைய நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திருத்தந்தையோடு சந்திக்கிற, அதாவது திருத்தந்தையிடம் ஆசீர் பெறுகிற ஒரு சடங்கு நடக்குது. அப்போ அவங்க ரோமையில படிக்கிற அந்த குருக்கள் மேற்படிப்பு முடிச்ச உடனே திருத்தந்தையை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதனால அந்த ஃபாதரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய டேர்ன் வருது, திருத்தந்தையை பார்க்கிறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறதுக்கு முன்னாடி இவர் அறியாமலே உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை வெளியில பட்டு திருத்தந்தை கிட்ட ஓப்பனா சொல்லிடுறாரு, திருத்தந்தை அவர்களே, புனித தந்தை அவர்களே, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதை விட நான் உங்கள்கிட்ட ஆதங்கத்தோடு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பராகி ஒருவர் குருவாகி குருத்துவம் பெற்று இப்பொழுது வெளியேற்றப்பட்டு ஆலயத்திற்கு எதிராக இங்க ஒரு இடத்துல பிச்சைக்காரராக இருக்குன்னு உடனே அப்படியே வெக்ஸாகி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த குருவை வலுக்கட்டாயமா வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் இந்த மேற்படிப்பு படிச்சு குருவானவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது, எடுத்து பேசுறாரு. அப்போ நாங்க ரோமை நம்முடைய திருத்தந்தையினுடைய அலுவலகத்திலிருந்து பேசணும்னு சொல்லிட்டு இவங்க விஷயத்த சொல்றாங்க. உங்களுக்கு திருத்தந்தை ஒரு வாய்ப்பு தர்றாரு, நீங்க திருத்தந்தையோடு ஒரு இரவு உணவு உண்பதற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருக்காங்க. அப்ப இந்த குருவானவர் தன்னை தயாரிக்கிறார், திருத்தந்தையோட இரவு உணவு உண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தயாரிச்சு ஜெபத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு மனசுக்குள்ள மீண்டும் பிச்சைக்காரராக இருக்கின்ற அந்த குருவானவருடைய நிலை மீண்டும் அவர் உள்ளத்துல வருது. அதனால ஓடி போய் என்ன செய்யறாரு, அந்த பிச்சைக்காரரான குருவானவரிடம் போய் பேசுறாரு. நம்ம ரெண்டு பேரையும் அந்த மாதிரி திருத்தந்தை அவர்கள் உணவருந்து கூப்பிட்டிருக்கிறார், நீங்க வர்றீங்களா அப்படின்ன உடனே அந்த பிச்சைக்காரராக அந்த அருட்பணியாளர் சொன்னாரு, இந்த நிலைமையில நான் எப்படி வர்றது, நானே உடல் கிழிஞ்சி கந்தல் துணியோடு குளிக்காம பல ஆண்டுகளா இருக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த உயர் படிப்பு படித்த அருட்தந்தை சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யறேன், நீங்க குளிச்சு
ஷேவ் பண்ணி கிளீன் ஆகி தயவு செய்து வாங்க, இன்னைக்கு நம்ம போகணும், திருத்தந்தையோட நம்ம உணவு உண்ணணும் அப்படின்ட்டு உணவு உண்ண போறாங்க. ஸோ அவங்க போற வழியில அந்த பேதுருவனுடைய பெரிய ஆலயத்தினுடைய வாசலுக்குள்ள போகும் பொழுது அவரை வரவேற்கின்ற அந்த திருத்தந்தையின் செயலாளர் பெயர் போலந்து நாட்டை சேர்ந்த மான்சிக்னோர் டிசிவிஸ் அப்படிங்கிறவர் அவரை வரவேற்கிறார். அவர் உள்ள போறாங்க. உள்ள போய் நைட்டு சாப்பிட்டுட்டு அந்த உணவு சாப்பிடுவதற்காக அமர்ந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே திருத்தந்தை எந்திரிச்சு தன்னுடைய அறைக்கு செல்வதற்கு முன்பாக அருகில் இருக்கிற சாப்பலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிச்சைக்காரராக இருக்கிற அந்த அருட்தந்தைய அப்படியே வலது கையை நீட்டி, இந்த விரலை நீட்டி அவரை வர சொல்றார். அப்போ ஓடி அந்த அவரும் வர்றார். ஏன்னா அவரை குருத்துவ உடையில இல்ல, ஓடி போய் திருத்தந்தைக்கு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறாரு. அப்ப சாப்பலுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த திருத்தந்தை அவரோட பேசுகிறார். அப்போ பேசின உடனே திருத்தந்தை அவரை கையை பிடிச்சி சேர்ல உட்கார வச்சுட்டு அவருக்கு பக்கத்துல முட்டி போடுறாரு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். இந்த குருவானவருக்கு பிச்சைக்காரராக குருவானவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, திருத்தந்தை நமக்கு பக்கத்துல சேர்ல உட்கார வச்சு முட்டி போடுறாருன்னு சொன்ன உடனே மெதுவா சத்தம் இல்லாம திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கேட்கிறாரு, பாவ சங்கீதம் உங்கள்கிட்ட செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பிச்சைக்காரராக இருந்த குருவானவருடைய கண்ணில் அப்படி தாரதாரையா கண்ணீர் வருது. அழுதுகிட்டே சொல்றாரு, திருத்தந்தை அவர்களே, நான் இப்போ குருவானவர் கிடையாது, நான் அதுல இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன், என்னால உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உடனே ரொம்ப அழுது உருக்கமா சொல்றாரு. அப்ப திருத்தந்தை அவருடைய கைகளை பிடிச்சிட்டு சொல்றாரு, அன்பார்ந்த குருவானவரே, ஒரு முறை அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நீங்கள் யார் என்ன குற்றம் சாட்டினாலும், என்ன அவதூறுகள் பரப்பினாலும், எத்தனை மொட்டை கெடுதாசுகள் வந்தாலும், உங்கள் பெயரை கெடுத்தாலும் நீங்கள் என்றென்றும் குருவே, மெல்கிசதேக்கை போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல என்றென்றும் குருவே என்று சொல்லி அவருடைய கரங்களை பிடிச்சி அவர்கிட்ட அவர் ஜெபிக்க சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்ச பின்னாடி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்றாரு, நீங்க தயவு செய்து இங்கிருந்து போன பின்னாடி நீங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆலய பங்கு தந்தை கிட்ட போங்க. ரோமை ஆயர் என்ற முறையிலும் உலகளாவிய திரு அவையின் தலைவர் என்ற முறையிலும் நான் ஆணையிடுகிறேன், மீண்டுமாய் நீங்கள் குருத்துவ நிலைக்கு வந்து உங்கள் குருத்துவ பயிற்சிகளை செய்ய வேண்டும், குருத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும், உங்களை அங்கே உதவி பங்கு தந்தையாக நான் அனுமதிக்கிறேன், உங்களுக்கு பணியாற்ற அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை அவரை அனுப்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் கேட்கிறாரு, இப்பவாவது நான் ஆணையிட்ட பின்பு இந்த பாவ சங்கீதனம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி திருத்தந்தை அவருக்கு அருகில முழந்தால் படையிட்டு பாவ சங்கீதனம் செய்தார். இதுதான் குருத்துவத்திற்கு திருத்தந்தை, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கொடுத்த மிகப்பெரிய மகிமை, ஒரு மகத்துவம் என்று சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, குருக்களை எதனால் தீர்ப்பிடுகிறோம்? இன்றைக்கு சாதாரண மக்களாகி நாம் நம்முடைய பங்கிற்கு வருகின்ற குருக்களை பல காரியங்களை வைத்து தீர்ப்பிடுகின்றோம், பலவிதமான செயல்களை வைத்து தீர்ப்பிடுகின்றோம். ஆனா புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அதெல்லாம் வேண்டாம், அவர்களை குருக்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பெரிய வியாழன் வருவதற்கு முன்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிற இந்த பதிவு எதற்காக என்றால், இப்போதிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுத்த, நீங்கள் மறுத்த, நீங்கள் வேண்டாம் வெறுப்பாக உங்கள் பங்குகளிலே பணியாற்றி அவர்களுக்கு எதிராக செய்த, குருக்களுக்கு எதிராக செய்த எல்லா தவறுகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள். குறிப்பாக முதல்ல உங்க பங்கு குருக்களை அன்பு செய்யுங்க. அவங்க ரொம்ப முக்கியம். பங்கு குருக்கள் இல்லாமல் ஒரு பங்கு நடைபெறாது. பங்கு குருக்கள் இல்லாமல் ஒரு பங்கிலே அருட்சாதனங்கள் நடைபெறாது. பங்கு குருக்கள் இல்லாமல் பங்கில நல்ல கெட்ட காரியங்களை யாராலும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எங்கிருந்தோ வர்ற ஒரு தியான ஃபாதரு இல்ல தியான சென்டர் நடத்துற ஃபாதரை ஓஹோன்னு பேசுவோம். அந்த குருவை போல இவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். இல்லை இல்லை இல்லை. ஒரு பங்கில மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒருவர் என்றால் அது பங்கு குருவான். ஏன்னா அவங்க 2 சாவிய ஒரு பங்கு மாற்றலாகி போகும் பொழுது ஆயர் தருகிறார். ஒன்று அந்த ஆலயத்தின் நுழைவு வாயில் சாவி, 2 நற்கருணை சாவி. இந்த 2ம் தான் ஒரு பங்கில் அந்த பங்கு தந்தை முக்கியமானவர் என்பதை உணர்த்துகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய வியாழன் வருகின்ற நாட்களுக்கு முன்பாக
நீங்கள் வெறுத்த மறுத்த வேண்டாம் வெறுப்பாக அவதூறுகள் பரப்பிய குருக்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக பங்கு குருக்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களை வாழ்த்துவார். இந்த நிகழ்வை, இந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நிகழ்வை சொன்னவர் ஸ்காட் ஹான் என்ற அமெரிக்க இறையியலாளர். பெரிய வியாழன் வாழ்த்துக்கள், குருத்துவ வாழ்த்துக்கள். நற்கருணை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. God bless you.